சட்டப்பேரவை நேரலையை தொடர்ந்து பார்க்கலாம். யாருக்கு அனுமதி கேட்காது, அது நடந்தாலே போதும், காடு தானா வழிவிடும். அதே மாதிரி தலைவன் சொல்றது வெறும் நாட்காலில் இல்ல, தலைமுறைக்கும் வழிகாட்டுவது தான் இருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செந்தமிழ் வாழும் திருநாட்டில் சிந்தனை விதைக்கும் சிறப்போடு வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, பலர் வாழ்வை மாற்றும் வாக்குறுதிகள். நெஞ்சில் நிதானம், செயலில் வேகம், சிந்தனையில் தெளிவு, தமிழ் மலம் கமலும் மண்ணிலே தலைமைக்கான தடம் பதித்தவர் நம் தளபதி. சொல்லில் செம்மையும் செயலில் நேர்மையும் எண்ணத்தில் உயர்வும் பணியில் வேகமும் கொண்டவர். மகுடம் சூடுவதற்கு முன்பே மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் நம் தளபதி. சமூக நீதி வகுத்த அம்பேத்கர் போல, சமத்துவம் படித்த காமராஜர் போல, வீரம் வளர்த்த வேலுநாச்சியார் போல, பகுத்தறை விளைத்த பெரியார் போல, அரசியல் சேவை புகுத்திய அஞ்சலம்மாள் போல, தமிழுறவு ஊட்டிய அண்ணா போல, அரசியல் புரட்சியை நீட்டிய எம்ஜிஆர் போல, அனைத்தையும் சாதனைப்படுத்திய சாதனை நாயகரே, மக்கள் சேவகரே, எப்போது நம் படை வெல்லும், இதையே வரலாறு சொல்லும். ஆளும் மன்னனுக்கும் அரங்கில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமூகத்தில் யாரும் பின்தங்கிவிடக் கூடாது என்பதுதான் நல்லாட்சியின் அடிப்படை. வாய்ப்புகள் சிலருக்கு மட்டுமல்ல, வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கும் வாய்ப்பை உருவாக்குவதுதான் நமது கடமை. அந்த உயர்ந்த சிந்தனையோடு சமூக நீதியை நிலைநாட்டி கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் என பிற்படுத்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து செயல்படுகிறது பிற்படுத்தப்பட்ட நலத்துறை. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று வேறுபாடு இல்லாமல் ஒவ்வொரு குடும்பமும் முன்னேற வேண்டும், ஒவ்வொரு இளைஞனும் கனவு நனவாக வேண்டும், அதுவே நமது வளர்ச்சி என்று உறுதியுடன் கூறும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே சமூக நீதியும் சமத்துவமும் கொண்ட ஒரு புதிய பாதையை நோக்கி தமிழ்நாடு முன்னேறுகிறது. முன்னேறியவர்களின் வெற்றியை பாராட்டுவது மட்டும் ஆட்சி அல்ல, முன்னேற வேண்டியவர்கள் கையை பிடித்து அவர்களை முன்னேற்றுவதுதான் நல்லாட்சி. ஒரு மாணவரின் கல்வி, ஒரு இளைஞரின் வேலை வாய்ப்பு, ஒரு குடும்ப பொருளாதார முன்னேற்றம், இவை அனைத்துமே சமூகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியின் அடையாளங்கள். வாய்ப்பு கிடைத்தால் திறமை வெல்லும், திறமைக்கு வழி அமைத்தால் சமூகம் வெல்லும். இந்த நம்பிக்கையோடு மிக பிற்படுத்தப்பட்ட சீர்பெறும் மக்களின் கல்வி, பொருளாதாரம் மற்றும் சமூக முன்னேற்றத்துக்கான அவர்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி சமூக நீதி செயல்பாட்டின் மூலம் வலுப்படுத்துகிறது பிற்படுத்தப்பட்ட நலத்துறை. ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் முன்னேற்றம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் சமத்துவ வளர்ச்சி. ஒரு தலைமுறையே மாற்ற வேண்டும் என்றால் அந்த தலைமுறையின் கையில் கல்வியை கொடுக்க வேண்டும். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு மாணவனும் உயர்கல்வி பெற வேண்டும். ஒவ்வொரு இளைஞனும் தனது திறமைக்கேற்ற வாய்ப்புகளை பெற வேண்டும். திறமை இருந்தும் வாய்ப்பு இல்லாத நிலை இருக்கவே கூடாது. வாய்ப்பு கிடைத்தால் எந்த சமூகத்தை சேர்ந்தவரும் உயர முடியும். இதற்கான கல்வி வாய்ப்புகள், நலத்திட்டங்கள் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்வதில் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு மாணவனின் வெற்றி ஒரு குடும்பத்தின் வெற்றி மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் வெற்றி. ஒரு பெண்ணின் பெருமை, குடும்பத்தின் ஒளி, நமது சமூகத்திற்கான வழி. பெண்கள் சிறக்க குடும்பமும் உயரும். சமூக நீதியின் சரித்திரனாக விளங்கும் நமது முதல்வர் அவர்கள் மாணவ மாணவரின் வாழ்க்கை தரத்தையும் பின்தங்கிய மக்களின் வாழ்வாதாரத்தையும் உயர்த்தும் மிக உன்னதமான பிற்படுத்தப்பட்ட நலத்துறையை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த துறையின் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் ஆட்சியிலே கல்வி பயிலும் ஒரு ஏழை மாணவன் கூட உணவிற்கோ, தங்குமிடத்திற்கோ, உயர்கல்விக்கோ, வேலை வாய்ப்புக்கு சிரமப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்து தகுதியுள்ள 4,93,163 மாணாக்கர்களுக்கு 42,913 மாணாக்கர்களுக்கு ரூபாய் 25,41,00,000 கல்வி உதவித்தொகை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள தகுதியுள்ள மாணாக்கர்களுக்கு உதவித்தொகை விரைவில் அவர்களின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. துறையின் கீழ் செயல்படும் 1310 சமூக நீதி விடுதிகளில் மாணாக்கர்களின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் HMIS ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மூலம் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் முக அங்கீகார அடிப்படையிலான பயோமெட்ரிக் கருவிகள் பொருத்தப்பட்டு வருகின்றன. இதுவரை 577 விடுதிகளில் இவ்வசதிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு மாணாக்கரின் வருகை உள்ளிட்ட விவரங்களை தொழில்நுட்பத்தின் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. மாணாக்கரின் நலன், பாதுகாப்பு மற்றும் கண்ணியமான தங்குமிடத்தை உறுதி செய்வதில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தனிப்பட்ட கவனம் செலுத்தி வருகிறார். விடுதிகளில் உயர்தர சுகாதாரம், தூய்மை, பாதுகாப்பு, உணவு தரம் மற்றும் அடிப்படை வசதிகளை உறுதி செய்ய நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு அலுவலர்களுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன. மாணாக்கரின் நலனில் 100 விழுக்காடு விடுதிகளையும் மாவட்ட பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மை நல அலுவலர்கள் நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தின்படி வடிவமைக்கப்பட்டுள்ள ஆய்வு படிவத்தின் விடுதிகளின் நிலை, மாணாக்கரின் தேவைகள் மற்றும் குறைகள் பதிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு மாதமும் அறிவிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. ஒரு மாத ஆய்வில் கண்டறியப்படும் குறைகள் அடுத்த மாத ஆய்வில் நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளதா என்பதை கட்டாயமாக மீளாய்வு செய்யப்படுகிறது. அதன் மூலம் குறைகள் வெறுமனே பதிவு செய்யப்படாமல் அவற்றுக்குரிய உரிய தீர்வுகள் கிடைக்கும் வரை தொடர் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 3 மாதங்களாக மாவட்ட அலுவலர்களுடன் தொடர் ஆய்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டு விடுதிகளில் தங்கி பயிலும் மாணாக்கரின் குறைகள், தேவைகள் மற்றும் பாதுகாப்பு சார்ந்த அம்சங்கள் குறித்து விரிவான ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. கண்டறியப்பட்ட குறைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காண உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அனைத்து சமூக நீதி விடுதிகளையும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலர்கள் ஒவ்வொரு மாதமும் தணிக்கை செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக விடுதிகளின் தூய்மை, குடிநீர், கழிப்பறை, தங்குமிடம், உணவு பாதுகாப்பு மற்றும் மாணாக்கர்களுக்கு அடிப்படை வசதிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. மாணாக்கர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரத்தை உறுதி செய்ய அனைத்து விடுதிகளிலும் பணிபுரியும் காப்பாளர், காப்பாளர்கள் விடுதிகளில் சமைக்கப்படும் உணவை சுவைத்து தரத்தை உறுதி செய்யவும், காலை மற்றும் மாலை உணவு வழங்கப்படும் நேரங்களில் ஜியோ டேகிங் உடன் புகைப்படங்களை பதிவு செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாணவ மாணவிகள் தங்களது குறைகளை மற்றும் புகார்களை எளிதாக தெரிவித்து அவற்றுக்கு விரிவான தீர்வு பெறும் வகையில் வாட்ஸ்அப் நம்பர் 9454477016 மற்றும் டோல் ஃப்ரீ நம்பர் 1800599499 ஆகிய குறைதீர் தொடர்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இத்தகவல்கள் அனைத்தும் விடுதிகளில் மாணாக்கர் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் செயல்படும் கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள், காப்பாளர், காப்பாளர்களுக்கு 2026-27 கல்வி ஆண்டிற்கான இணையவழி பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்த அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாணாக்கரின் கல்வி, பாதுகாப்பு, சுகாதாரம், உணவு, தங்குமிடம் மற்றும் எதிர்கால முன்னேற்றம் ஆகிய அனைத்திலும் தனி கவனம் செலுத்தி குறைகள் கண்டறியப்பட்டால் உடனடியாக தீர்வு காணும் வகையில் மாணாக்கரின் நலனையே முதன்மையாக கொண்டு இவ்வரசு அக்கறையுடன் பொறுப்புடன் செயல்பட்டு வருகிறது. நமது அரசு மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு விடுதி காப்பாளர்கள் உள்ளிட்ட காலி பணியிடங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நிரப்புவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் சமையலர், காவலர், துப்புரவு பணியாளர் உள்ளிட்ட காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாணாக்கரின் கல்வி, பாதுகாப்பு, சுகாதாரம், உணவு, தங்குமிடம் மற்றும் எதிர்கால முன்னேற்றம் ஆகிய அனைத்திலும் தனி கவனம் செலுத்தி குறைகள் கண்டறியப்பட்டால் உடனடியாக தீர்வு காணும் வகையில் மாணாக்கரின் நலனையே முதன்மையாக கொண்டு இவ்வரசு அக்கறையுடன் பொறுப்புடன் செயல்பட்டு வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நன்றி சொல்லிக்கிறேன். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு துறைகளில் ஆய்வுகளை மேற்கொண்டார். அதில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையில் சார்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமூக நீதி விடுதலை ஆய்வை மேற்கொண்டார். இந்த ஆய்வு வெறும் ஆய்வாக மட்டுமல்லாமல் ஒவ்வொரு அறையும், மாணவர்கள் தங்கும் அறை, அவர்கள் உணவு அருந்தும் அறை, சமையல் கூடம், என் கழிப்பறைகளின் சுகாதாரம் முதற்கொண்டு அனைத்தையுமே நேரில் ஆய்வு செய்தார். ஆய்வு மட்டும் இல்லாமல் அந்த மாணவர்கள் உரையாடினார். அந்த மாணவர்களை கூப்பிட்டு, தம்பி எப்படி இருக்கிறீங்க, சாப்பாடுலாம் எப்படி இருக்கு, ஃபுட்டெல்லாம் கரெக்டான உங்க மெனு பிரகாரம் தான் வருதா, அப்புறம் உங்க ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க, உங்க பொழுதெல்லாம் எப்படி உங்களுக்கு கழிக்கிறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு டைம் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் என்ன மாதிரி செய்வீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த மாணவர்கள் சொன்னாங்க, ஆனா எங்களுக்கு இங்க இண்டோர் கேம்ஸ் விளையாடுறோம், கேரம் போர்டு, செஸ் எல்லாம் விளையாடுறோம் அப்படின்னாங்க. எங்களுக்கு வெளியே ஒரு ஷட்டில் கார்க் விளையாடுற மாதிரி வாலிபால் கோர்ட்டு அமைச்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்லா எங்களுக்கு உபயோகமா இருக்கும், அதை விருப்பப்படுறோம்னாங்க. அதுக்கு உண்டான இடம் அங்கே இருக்கான்னு கேட்டாரு. இருக்குங்கிறது உறுதி செய்து உடனடியாக செய்யணும்னு சொன்னாரு. அப்புறம் என்னையும் மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் 2 பேர்த்தையும் அழைச்சு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்னாரு, இங்க வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, பல கனவுகளோட வந்திருக்கிறாங்க, அவங்களோட குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும், தங்களின் ஏழ்மையை மாற்றணும், தங்களை எதிர்காலத்தை நல்லபடியாக உருவாக்க வேண்டும் என்கின்ற கனவோடு இங்கே வந்திருக்கிறாங்க. அந்த மாணவர்களுக்கு அந்த கனவை நிறைவேற்றும் வகையில் நம்ம அவங்களுக்கு நல்லபடியாக இருக்கணும். அதற்கு அவங்க நல்லா படிக்கணும், நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பை, அந்த சூழ்நிலையை நம்ம இங்கே உருவாக்கி கொடுக்கணும். அது நம்மளோட முதன்மை கடமையாக இருக்கணும்னு சொன்ன ஒரு முதல்வர் தான் நம்ம முதல்வர் அவர்கள். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாமியே வரம் கொடுத்துருச்சு எங்களுக்கு இன்னொன்று கவலை இல்லைங்கிறது போல
மாணவர்கள் நீ எல்லாம் சொல்லிட்டாங்க, முதலமைச்சர் நேரடியாக எங்களுக்கு வந்து பார்த்துட்டாரு, எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் நம்பிக்கை அந்த மக்களுக்கு இருக்குது. அந்த மாணவர்கள் அதுக்கப்புறம் நான் போய் பேசினேன். அந்த மாணவர்கிட்ட சொன்னாங்க, என்னப்பா நம்ம சிஎம் இப்போ வந்தாரு, உங்ககிட்ட பேசினாரு, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன். அண்ணா எங்களை சிஎம் பார்த்த மாதிரி இல்லைண்ணா, எங்க அண்ணனே எங்களை பார்த்த மாதிரி இருக்கு, எங்க அண்ணனா பார்த்த மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளவு அவர் அக்கறையாக எங்க அண்ணன் வந்து எப்படி கேட்பாரு, என்னப்பா சாப்பிட்டு உடம்பு எப்படி இருக்குன்னு, அந்த மாதிரி ஒரு அக்கறையோட விசாரிச்சு ஒரு முதல்வர் எங்களுக்கு கிடைச்சிருக்காரு, எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னாங்க. அதே போல பல இடங்களில் வந்து புகார்கள் வந்துட்டு இருக்குன்னு ஒரு விமர்சனம் வந்தது. நிச்சயமா சொல்றேன், இந்த குறைகள் முன்பிருந்தே இருந்திருக்குது. ஆனா அப்ப சொன்னா குறைகளுக்கு வந்து தீர்வு கிடைக்காது, இன்னைக்கு சொன்னா தீர்வு கிடைக்க நம்பிக்கையில் இன்னைக்கு மாணவர்கள் வெளியே சொல்றாங்க. அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக எங்களுடைய அரசு செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அறிவிப்புகளை வாசிப்பதற்கு முன்பாக ஒரே ஒரு விஷயத்தை இந்த மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். 108 அறிவிப்பெல்லாம் வாசிச்சா நன்றி 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 சொல்லி முடிச்சு. நன்றி 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 நன்றி. 2 மணி டைம் இருக்கு. வாய்ப்பளித்த மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, 108க்கு மட்டும் ஒரு விளக்கம் மட்டும் சொல்லிடுறேன். சின்னதா 2 ஒரே நிமிஷம் தாங்க, நீ டைம் என்ன பாத்துங்க, அதுக்கு மேல நான் எடுத்துக்க மாட்டேன். நான் காலம் பொன் போன்றது எங்களுக்கும் தெரியும். 108க்கு ஒரு வரலாறு இருக்குது. எப்பொழுது மக்கள் 108 நினைப்பார்கள், தங்கள் ஆபத்து காலங்களிலும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் உயிர் காக்கும் சேவையை பெறும் அழைக்கும் எண் 108. ஆபத்து காலங்களில் 108 அவசர உதவி போல தமிழக மக்கள் தங்கள் அச்சத்தையும் பிரச்சனையும் போக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு 108 எம்எல்ஏக்களை பரிசாக வழங்கியுள்ளார்கள் மட்டும் தெரிவித்துக் கொண்டு